க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். அம்மா, இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணலாம், ஏதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு தோணுது. சரி. சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்குது மனசுக்கு. அதனால ஏதாவது ஸ்வீட்டோட கொண்டாடலாம். சரி, என்ன ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவீங்களா? அது நீங்க அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லல. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? எங்களுக்கே சர்ப்ரைஸா? சரி சரி, என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல. சரி பாப்போமா, என்ன செய்யலான் இருக்கீங்க? ஏதாவது செய்யும் போது பாருங்க. சரி, சொல்ல மாட்டீங்களா? சரி, நானா செய்வேன். சரி பண்ணுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சரி செய்யுங்க செய்யுங்க. இப்ப எதுக்கு ஃப்ரிட்ஜ் கிட்ட வரீங்க? ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு பொருள் எடுக்க போறேன். பொருள் எடுக்க போறீங்களா? அப்படி நாங்களும் அப்படியே நைஸா பாக்கலான்னு பாக்குறோம். இங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்களே, கையில தெரிய மாட்டேங்குதே. என்னமோ மாவு எடுத்திருக்காங்க, பாப்போம் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. என்ன ரவைய போடுறீங்க? உப்புமா கீது கிளற போறீங்களா? ஆஹா, உப்புமாவுல சக்கரை போட்டாலே அது ஒரு ஸ்வீட் தானே. ஸ்வீட் உப்புமாவா? சரி சரி, ஸ்வீட் உப்புமா. வானொலியை அடுப்பில் வைக்கவும், அடுப்பை பத்த வைக்கவும். இப்ப வந்து நெய் ஊத்துறாங்க, இதுக்குன்னு தெரியலையே. ஒருவேளை எங்க அம்மா உப்புமாவுக்கும் நெய் கொஞ்சமா ஆட் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு நினைக்கிறேன், தெரியலையே. சரி பாப்போம். கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிருக்காங்க. வெள்ளை ரவை எடுத்திருக்காங்க. இதுல ஒரு வட்ட டம்ளருக்கு 3/4 டம்ளர் வந்து வெள்ளை ரவை எடுத்திருக்காங்க. இதுல வந்து கொஞ்சமா நெய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிருக்காங்க. அதுல இந்த வெள்ளை ரவையை போட்டு நல்லா வறுத்துக்க போறாங்க. இப்போ இப்ப நம்ம வெள்ளை ரவையை நல்லா வறுத்துட்டாங்க. எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த டம்ளருக்கு எத்தனை டம்ளர் ஊத்துறீங்கம்மா தண்ணி? 2 டம்ளர் தண்ணி ஊத்துறாங்க. இந்த தண்ணியில கொஞ்சமா வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டோம். அம்மா என்ன பண்ண போறாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். இதுல என்ன இந்த டப்பால என்ன வச்சிருப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கரெக்ட், கேசரி பவுடர் தான் இந்த டப்பால வச்சிருப்பாங்க எப்போதுமே. ஸோ அதே தான் அம்மா இப்போ வந்து கேசரி பவுடர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எல்லோ கலர் பவுடர் தான் போடுவாங்க அம்மா, ஆரஞ்சு போட மாட்டாங்க. அந்த எல்லோ வந்து எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபேவரட்டாக இருக்குமோ எனக்கு தெரியல. அம்மா எப்போவுமே எல்லோ போட்டு பழகினனால ஒரு வேளை எங்களுக்கு அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி வந்து லைட்டாக சூடாயிடுச்சு, நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த ரவையை போடணும். இப்போ தெரிஞ்சிருச்சா என்ன அம்மா வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது? கரெக்ட், கேசரி. ரவை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்காங்க. இது எந்த பதத்துக்குமா இருக்கணும்? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சர்க்கரை கரையணும், அவ்வளவுதானா? சர்க்கரை கரைஞ்சா போதும். சத்தமா அந்த பதம் எல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் சும்மா சர்க்கரை கரைஞ்சாவே போதும். அந்த ஹீட்ல சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சு காயும் போது அதை போட்டோம்னா கட்டி விடாம நல்லா வரும். இல்லை என்ன கட்டி கட்டியா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பவுடர் போடுறீங்க? கேசரி பவுடர். எல்லோ கலர் கேசரி பவுடர் போடுறாங்க அம்மா. ஆரஞ்சு மாதிரி இருக்கு. எல்லோ தான் அதில் போட்டிருக்கு, நான் போடும்போது ஆரஞ்சா இருக்கு. ஆனால் எல்லோவில் தானே வரும் நம்மளுக்கு. தண்ணி எல்லோ ஆயிடுச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க வெள்ளை ரவையை ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிண்டி கிண்டி ரவை போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும். ஓகே, கிளறி விட்டுட்டே, கிண்டி விட்டுட்டுன்னு தப்பா சொல்லிட்டேனா? இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே போடுங்க, அப்போ தான் கட்டி ஆகாமல் இருக்கும். இது நல்லா அப்படியே வேகுது, சிம்மில் வச்சுருக்காங்க அம்மா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த ஐட்டம்ஸில் இப்போ ஆட் பண்ண போகிறோம். நெய் இதோ இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அம்மா அடுப்பு ஆன் பண்ணல, மறந்துட்டீங்களா? தெரிக்குது. அடுத்தது என்னென்ன இருக்கு? ஓகே, வேற இது 2 மட்டும்தானா? 3 ஐட்டம். முந்திரி, திராட்சை, ஏலக்காய். ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க 2 பேர் சேர்ந்துதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து நெய்ல தான் வறுக்கிறாங்க அம்மா. இத முந்திரியும் திராட்சையும் நெய்ல வறுக்கிறாங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அஸ்விதா இப்படிதான் சொல்லுவா, அவ்வளவுதான், இதுக்கு போய் பயப்படலாமா அப்படின்ட்டு. அவ்வளவுதான், நம்ம வந்து கேசரி செஞ்சாச்சு, இதுக்கு போய் பயப்படலாமா? கேசரி செய்ய தெரியலன்னு. என்னம்மா, அப்படிதானம்மா? இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணுமா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கிளறணும். நிறைய பேர் இதே இப்படியே வச்சிருவாங்களா? ஒரு சிலர்லாம் வச்சிருவாங்க. நல்ல வேக வேக ஆயில் ஊற்றி கிளற நல்லா இன்னும் நல்லா இருக்கும். அல்வா மாதிரி அப்படியே நல்லா வரும். சரி, நம்ம இப்ப அல்வா மாதிரி கிளற போறோம் நம்ம கேசரிய. இல்லைன்னா வர வரன்னு ஆயிரும். நல்லா ஆயில் ஊற்றி ஊற்றி கிளற கிளற நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது என்னது? ஆயில். ஆயிலா? ஆயில் இவ்வளவு ஊத்துற மாதிரி இருக்கு. ஆமா, ஆயில் நல்லா ஊற்றி கிளற கிளறதான் அது நல்லா நல்லா டேஸ்ட் நல்லா வரும். அது நல்லாவும் வரும். இல்லைன்னா வர வரன்னு ஆயிரும். நெய் வந்து அவ்வளோ நெய் நம்ம ஊற்ற முடியாது. ஆயில் தான் ஊற்றணும். ஆயில் ஊற்றி கிளற கிளறதான் அந்த கேசரி நல்லா இருக்கும். இப்படி சட்டியில ஒட்டாம வருது. ஒட்டாம வரும். அந்த ஆயில் வந்து இஞ்சிருச்சுல்ல, இப்ப நிறைய இருந்துச்சு ஆயில். இப்ப ஆயில் எல்லாம் அப்படியே சுரிஞ்சிருச்சு பத்தியா, அப்படியே இஞ்சிக்கும் ஆயில். அதனால அவ்வளவு டேஸ்டா இருக்குதா நீங்க செய்யறது? ஆயில் ஊற்றி கிளற கிளற நல்லா இருக்கும். இந்த ஆயில் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப ஆயில் எல்லாம் உரிச்சிருச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் செய்யும் போதெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது கொஞ்சம் இந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது இல்லம்மா? இந்த மாதிரி செய்ய மாட்டீங்கல்லம்மா? ஆமா, அப்ப எனக்கு கேசரி எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அப்புறம் ஒரு பாட்டி வயசானவங்க, அவங்க நிறைய ஸ்வீட் செய்வாங்க அடிக்கடி. அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய ஆயில் ஊற்றி ஊற்றி இப்படி செய்யணும் அப்படின்னு. அதுல இருந்து அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டு அப்புறம் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிலே இல்ல, எவ்வளவு ஆயில் இருந்தது, நிறைய ஆயில் இருந்தது, ஆயிலே இல்ல. இங்கிட்டு ஊத்தணுமா? வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் நம்ம ஆட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேசரி வந்து டேஸ்ட் கொடுக்கும். இது ஆக்சுவலி நீங்க ஸ்வீட் கடைக்காரங்களா சொன்னீங்கம்மா? ஸ்வீட் கடைக்காரங்கள்ல அந்த அம்மா வந்து ஸ்வீட்டு நிறைய செய்வாங்க, எல்லா வகையான ஸ்வீட் செய்வாங்க. வீட்டுலதான் வயசானவங்க எல்லா ஸ்வீட் செய்வாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு 400 இருக்கும் சுகரு. ஆனாலும் அவங்க வீட்டுல அடிக்கடி ஸ்வீட் செய்வாங்களாம். அப்ப
இப்போ மளிகை கடை வச்சிருந்தாங்க அவங்க பையன். நாங்கள் வந்து கடைக்கு போயிருக்கிறப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் கேட்டேன், கேசரி எப்படிமா செய்யறது, எனக்கு வரன்னு வருது, நல்லாவே வர மாட்டேங்குது, எப்படி ஸ்மூத்தா சாஃப்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்பதான் அவங்க சொன்னாங்க, ஆயில் ஊற்றி செய்வியான்னு. இல்ல நெய் தான் ஊத்துவேன் அப்படின்னு. ஆயில் ஊத்துமா, நீ ஆயில் ஊற்றி செஞ்சு பாரு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதையுமே செஞ்சேன். அப்புறம் எல்லாருமே நல்லா இருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க எல்லாமே. அதை வந்து இப்போ ஆயில் நான் எவ்வளவு ஆயில் ஊத்தி இருக்கிறேன், எல்லாமே அப்படியே இதாயிடுச்சு பாரு. நல்ல குழம்பு வந்துருச்சா. அப்படியே நிஜமாவே அல்வா மாதிரி அப்படியே திரண்டு திரண்டு வருது. அல்வா மாதிரி அப்படியே ஒரு கையில ஒட்டாம வரும். இனி வந்து இதுக்கு மேல கொஞ்சம் நெய் ஊத்தலாம். நெய் ஊத்தலாம், அந்த நெய்யோட மனம் வரும். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய். அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல அது கரைஞ்சதும் அதை எடுத்து இதுல ஆட் பண்ணிடுவீங்க. நெய் வந்து இதுல ஆட் பண்ணிடுறாங்க. இது வந்து கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் இல்லாம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கீங்க. ஒரு ஸ்பூன் போது நம்ம போட்டிருக்கிற ரவைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கம்மியா தான் போட்டிருக்கிறேன். நம்ம வட்டட்ட மாதிரிக்கு ஒரு 4 கிலோ ரவை போட்டிருக்கேன். 4 கிலோ ரவை போட்டுக்கோம். ஓகே, 4 கிலோ ரவைக்கு நான் வந்து நெய் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கும் இப்பவும் போட்டிருக்கிறேன். அவ்வளவுதான். அப்புறம் எல்லாம் இப்ப வந்து 2 ஸ்பூன். அதுக்கு முன்னாடி எப்படி சொல்றீங்க கணக்கு? முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூனு. சரி, இப்போ 1 ஸ்பூன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1 ஸ்பூன். மொத்தம் 3 ஸ்பூன் நெய் தான் எடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் வந்து 1 ஸ்பூன் ஊத்தல, 1/2 ஸ்பூன் தான் ஊத்தல. 1/2 ஸ்பூன் தான் அந்த வறுக்கிறதுக்கு ரவை வறுக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன். இப்ப நல்லா திரண்டு வந்துருச்சு. ஓகே, அவ்வளவுதான். நீ வந்து இறக்கிடலாம். நீ வந்து கேசரி சூப்பரா இருக்கும். சரி, இப்பவாவது நீங்க என்ன செலிப்ரேஷன் சொல்றீங்களா? அடுத்த வீடியோல நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்படியா? சரி, நாமளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோல என்ன நடக்க போகுதுன்ட்டு. அவ்வளவுதான். நம்ம இது ரெடி ஆயிடுச்சா? அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. அப்படி சட்டியில ஒட்டல. ஆமா, அப்படியே ஒட்டல. அப்படியே தோண்டு வருது. அப்படியே சூப்பரா இருக்கு. இப்படித்தான் கேசரி செய்யணும். சூப்பரா இருக்கு. இவ்வளவுதானா? ரெடி ஆயிடுச்சா? வா, சூப்பர் சூப்பர். ஏலக்காய் பொடி மட்டும் போட்டா போதும். கொஞ்சமா அதுக்கு மேல ஏலக்காய் பொடி மட்டும் போடுறாங்க. ஏலக்காய் பொடி. ஏலக்காய் தட்டி போட்டா அது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிருவாங்கன்ட்டு எங்க அம்மா ஒரு ஐடியா பாருங்களேன். ஏலக்காய் வந்து பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிடுறாங்க. கரெக்டாமா? அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இன்னமும் செய்யறாங்க. அத சர்ப்ரைஸ் சொன்னேன். சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து. ஒரு வேலை யாருக்காவது கொடுத்துடுறீங்களோ? நல்லா அட்டிக்கா அழகா வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ்ல வைக்கிறாங்க. அதனாலதான் டவுட்டா இருக்கு. சரி, அப்படித்தான் வச்சுக்கோங்க. யாருக்காவது பர்த்டேவா இல்ல ஏதாவது பர்த்டே, கல்யாண நாள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதோ? எப்பவும் பர்த்டே தான் கேசரி செய்வீங்க. ஆமா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை யாருக்கு பர்த்டே இருக்கும்? ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம். சூப்பர். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? இப்ப நீங்க செஞ்சீங்கல்லம்மா கேசரி, அத வந்து உங்களுக்கு அளவெல்லாம் சொல்றீங்களா? ஒரு 1/4 கிலோ செஞ்சா இந்த பொருள்லாம் இந்த அளவுக்கு ஆட் பண்ணோம் அப்படிங்கறத சொல்றீங்களா? 1/4 கிலோ ரவைக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வறுக்கிறதுக்கு நெய் வேணும். அப்புறம் சர்க்கரை வந்து நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை.
தண்ணி வந்து அதுக்கு டபுள் மடங்கா தண்ணி. நம்ம எடுத்த அளவு பாத்திரத்துல இருந்து டபுள் மடங்கா தண்ணி அது. அப்புறம் ஆயில் வந்து ஒரு 50 மில்லி 50க்கு மேல ஊத்தலாம். ஒரு 75 மில்லி கூட ஊத்திக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதுல எல்லாம் அப்படியே நல்லா உள்ள இறங்கிரும். அதுல நல்லா வெந்து நல்லா ஆயிரும். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊத்திக்கலாம். அப்புறம் ஒரு 10 முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து அளவுக்கு எவ்வளவு போடலாம்? ஒரு ஏலக்காயில ஒரு 2 ஏலக்காய் 2 ஏலக்காய் போடலாம். நிறைய போட வேண்டியது. தண்ணியில வந்து உப்பு போட்டீங்கல்ல இந்த அளவுக்கு கொஞ்சமா 2 கல் உப்பு, பெரிய கல்லுல 2 கல். அது வந்து சுவையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதுக்காக அது கல் உப்பு போடும். எந்த ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் உப்பு போட்டாதான் டேஸ்ட். இல்லைன்னா அது ஒரு சல்லுன்னு தான் இருக்கும். அது மாதிரி போடணும். சரி, ஓகே. இந்த ஸ்வீட்டு எதுக்காக நான் செய்யுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, கெஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி கெஸ் பண்ணி தெரிஞ்சிருந்தா நீங்க எனக்கு வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னு, என்ன எதனால நான் ஸ்வீட் செஞ்சேன் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய், இப்ப அம்மா செஞ்சாங்க இல்லையா இந்த மாதிரி கேசரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.